நவகிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான்தான். சனீஸ்வரனை பார்த்து மனிதர்கள் மட்டுமல்ல தெய்வங்களும் கூட பயந்து நடுங்கிய கதைகளும், சனியின் பிடியில் சிக்கிப்படாத பாடுபட்ட கதைகளும் புராணங்களில் உண்டு. அதற்கு காரணம் சனீஸ்வரன் தாங்க முடியாத கஷ்டங்களை, சோதனைகளை தரக்கூடியவர். சனீஸ்வரனை பார்த்து மற்ற தெய்வங்கள் மட்டுமல்ல உலகை ஆளும் பரமேஸ்வரனை பயந்து ஓடி ஒழிந்து கொண்டார் என்ற கதையும் உண்டு. இது சனீஸ்வரன் எப்படிப்பட்ட நீதி தவறாதவர், பாரபட்சம் இன்றி நடக்கக்கூடியவர் என சனீஸ்வரனின் மகிமையை அனைவரும் அறிவதற்காக சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்களில் ஒன்றாகும். சனீஸ்வரனை கண்டு பயப்படாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சனியை போல் கெடுப்பவனும் இல்லை, சனியை போல் வழங்குபவரும் இல்லை என்பார்கள். தேவாதி தேவர்கள் முதல் மனிதர்கள் வரை அனைவரையும் வாழ்க்கையில் 7.5 ஆண்டுகள் பிடித்து கொண்டு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்து, அதன் மூலம் பலவிதமான அனுபவங்களை கொடுத்து, ஒவ்வொருவரையும் பக்குவப்பட வைத்து வாழ்க்கையை புரிய வைக்கக்கூடியவர் சனி பகவான். ஒருமுறை கைலாயத்திற்கு சனி பகவான் வேகமாக வருவதை கண்ட சிவபெருமான், என்ன சனீஸ்வரா இந்த பக்கம் என கேட்டார். தற்போது உங்களை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது, அதனால்தான் இங்கு வந்தேன் என்றார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிவபெருமான், எனது என்னையே பிடிக்கப் போகிறாயா? அந்த விதியை வகுத்தவனே நான்தான், என்னை எப்படி உன்னால் பிடிக்க முடியும் என்றார். 7.5 ஆண்டுகள் அல்ல, 7.5 நாழிகை கூட உன்னால் என்னை பிடிக்க முடியாது. உன்னால் முடிந்தால் என்னை பிடித்துக்கொள் என கூறிவிட்டு பார்வதி தேவியின் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலைக்குள் சென்று மறைந்து கொண்டார் சிவபெருமான். ருத்ராட்ச மாலையை எந்த சக்தியாலும் நெருங்க முடியாது. 7.5 நாழிகை கடந்ததும் ருத்ராட்ச மாலைக்குள் இருந்து வெளியே வந்த சிவபெருமான், பார்த்தாயா சனீஸ்வரா, நான் கூறியது போல் உன்னால் என்னை பிடிக்கவே முடியாது என்றார். இதற்கு கேட்டு அமைதியாக பதிலளித்த சனி பகவான், பரம்பொருளே, நான் உங்களை பிடிக்கவில்லை. ஆனால் உலக உயிர்கள் அனைத்தையும் தனக்குள் அடக்கி வைத்துள்ள தங்களை 7.5 நாழிகைகள் ஓர் இடத்தில் ஒடுங்கி ஒரு ருத்ராட்சத்திற்குள் சிறை இருக்கும்படி செய்துவிட்டேனே, இதுவே நான் தங்களை பிடித்ததற்கு சமம்தான் என்றார். விதியை வகுத்தவனாக இருந்தாலும் தர்மநெறி தவறாது விடாபிடியாக இருந்து தன்னையும் பிடித்த சனீஸ்வரனை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வாழ்த்தினர்.